தங்களுடைய திவ்ய பொறுப்பாளர்களுக்கு தந்தையோ சாப்பாடோ 16,000 ஞானபலம் கொண்ட இந்த மதகரி பீமன் உங்களுடைய திவ்ய பொறுப்பாளர்களை படித்தேறலாம். தம்பி விமர்சனா, என் பாதத்தை படித்தபடினான் நீ எப்படி வந்திருக்கிறேன் என்றால் சொல்லுகிறேன். வல்லாண்டு காலபாகத்திலே காலமளவும் எங்களுடைய ஆசீர்வாதத்தை வைத்து சுகமாகவே வாழ்ந்திருப்பேன். அப்படி இருந்த போது அண்ணா தாங்களுடைய சித்தம் நான் செய்த பாக்கியமாக இருக்கட்டும். இருந்தாலும் இன்றைய தினத்திலே அழைத்த காரணம் என்ன? அண்ணா இன்னும் தினத்தில் எதிர்க்க அழைத்த தெரியாமா? அப்படி 4 திசை இருந்த பதில் தெற்க செல்லலாம், மலரை கொண்டு வரலாம். சரி, மேற்க செல்லலாம், மலரை பிரித்து வரலாம். வடக்க செல்லலாம், மலரை பிரித்து வர வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுது 4 திசையில 3 திசை சொல்லியிருக்கின்றேன். 3 திசையை நோக்கி சென்று மலரை பிரித்து வந்தால் தம்பி அண்ணா என்னுடைய வார்த்தை கட்டாமல் விழிக்கு இலங்கை திசை மட்டும் செல்ல வேண்டாம், போக வேண்டாம். 4 திசை இருப்பது 3 திசைக்கு மலருக்கு போட தம்பி பீமா இல திசைக்கு மட்டும் மலருக்கு போக வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார். அப்படியா சொன்னோம். இப்படியாக தர்மபுத்திர மகாராஜன் வீமங்கிட்ட சொல்றாரு, இருப்பதோ 4 திசைகள். அப்படி 4 திசைகளிலே மேற்கு வடக்கு தெற்கு போய் மலை பெருத்து வா, ஆனா கிழக்கு திசை போவாத பீமா என்று அறிவுரை சொல்லுகிறார் வீமனுக்கு. ஏனென்றால் அப்போது வீமன் பார்க்கின்றார். ஏனென்றால் ஏன் அண்ணாவை கிழக்க போக கூடாது, எல்லா பேர்பாட்டு அதிசயம் இருக்கிறது, என்ன கொஞ்சம் பணம் யாரா எடுக்க முடியும் அப்படி என்று சந்தேகம் வைக்கின்றார். நெல்லூர் பட்டம் செல்லுகின்ற போது, அதாவது நேரே கிழக்கு நெல்லூர் பட்டத்தை ஆண்டு வரக்கூடிய 7 ரெட்டியார் பெண்கள், ஆரவள்ளி, சூரவள்ளி, ஒய்யாரவள்ளி, நடுநவள்ளி, இப்படி சொல்லக்கூடிய 7 நாட்டிய பெண்கள். அந்த பெண்களாகப்பட்டவள் ஆரவள்ளியானவள்